ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், ஏன் இப்படியெல்லாம் நீ சொல்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் அந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாங்க, இது மாதிரி என்ன மாப்பிள்ளை சொல்கிறாரு இது மாதிரின்ட்டு. அவங்க தங்கச்சிக்கு என்னமோ ஹஸ்பண்டோட என்னமோ டிவோர்ஸ் வாங்க போகுது அது இதுன்னு சொல்கிறதாமே என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உடனே சரி இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு இவருக்கு கால் பண்ணேன். இப்போ நீங்கள் போய் ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லலைன்னு உங்களுக்கு யாருங்க இது பண்ணது அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது, எனக்கு அத்தைக்கு ஏதோ ஃபோன் அடித்து பேசணும் போல் இருந்துச்சு, அதனால தான் பேசினேன் அப்படி இப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த இதுக்கும் இதுக்கும் சகஜமாக இதாரு, எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது இதாகுதோ அதை சரியாக பார்த்துட்டு போகிறது தான் நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை வச்சுட்டாரு கோவமாக. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு விஷயம் இப்போ இவங்க டிவோர்ஸ் வாங்க போகிறது அது சொல்லிகிட்டு இருக்காங்க, திருப்பி சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் மாமியார்லாம் கவுன்சிலிங் அனுப்பி இவளுக்கும் ஒரு பொறுமை பத்தலை அந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் யாரையும் நம்ம இது பண்ண தேவையில்ல, சொல்ல தேவையில்ல, பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் எந்த இதுக்குமே இப்போ நம்மளுக்கு ஒரு இதுக்குமே யூஸ் இல்லை அப்படிங்கிறப்போ தெரியிறப்போ, நம்மளால் எல்லா விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வர முடியுதா என்ன அப்படிங்கிறத நம்ம இது பண்ண வேண்டியதுதான். அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்தோனாலே நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்துக்குமே ஒரு வாழ்க்கையை நம்ம சகஜமாக எந்த விஷயத்தை இருந்தாலுமே போக முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம், சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எப்படியாச்சும் சேர்த்து வைக்க தான் பார்க்கணும். ஏன்னா 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லை அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் நம்ம யாரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ பண்ண முடியுமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னா தான் நம்மளுக்குங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தது. அதனால் இப்போ இருக்கிற இதை நம்ம யாருக்கிட்டேயும் குறை சொல்லிக்கிட்டு இதையும் நம்ம யாருக்காகவும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் இவங்ககிட்ட அவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லி யாரையும் கவலைப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும், இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கப்புறம், சரி ஓகே நீங்கள் இதெல்லாம் ஒரு பொறுமையாக சரி செய்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் தம்பி, நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன இதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.